இந்த ஆலயத்தில் அவர் வேறு சில காரியங்களை வைத்திருக்கிறார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களில் சாலமோனுடைய ஆலயத்தின் மேல் தன் கண்களை வைத்து அவன் செய்த ஜெபங்களை கேட்டு அதற்கு பதிலளிக்கும் முகனாக இப்படி சொல்கிறார். சாலமன், உன் ஜெபத்தை கேட்டு என் கண்கள் எந்நாளும் இங்கு இருக்கும், திறந்திருக்கும். என் செவிகள் எப்பொழுது நீங்கள் செய்யப்படும் ஜெபத்தில் திறந்திருக்கும். என் இருதயம் இங்குதான் இருக்கும், மோட்சத்தில் அல்ல. என் இதயம் இந்த ஆலயத்தில் தான் இருக்கும். என் பெயர் இந்த ஆலயத்திற்கு சூட்டப்பட்டிருக்கும் என்று சொல்கிறார். என் பெயர் இருக்கும், என் இதயம் இருக்கும், என் கண்கள் இருக்கும், திறந்த காதுகள் இருக்கும் என்று சொல்லு. எதற்கு? நாம் செய்யும் ஒரு ஜெபத்தையாவது கேட்பதற்கு தவறிவிடக்கூடாது என்பதற்காக, கட்டாயம் அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வாரணாசி அல்லது நாம் காசி என்று சொல்லும் அந்த இடத்திற்கு கூட்டங்கள் நடத்த சென்றேன். திரும்பி சென்னை வருவதற்கு வழி டெல்லி தான். டெல்லிக்கு போயிருந்தேன். ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்து அடுத்த நாள் காலை சிலரை நான் பார்க்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். மாலையில் பிளேன் எனக்கு. என் மகன் சொன்ன, அப்பா, இவ்வளவு தூரம் வந்துவிட்டு நீங்கள் பிரதம மந்திரியை பார்க்காமல் போவது நல்லதல்ல என்றார். நான் சொன்னேன், அவர் எதற்கு தொந்தரவு செய்வது, வேண்டாம் என்று சொன்னேன். இல்லை, நீங்கள் தொலைபேசியிலாவது ஒரு குட் மார்னிங் சொல்லிவிடுங்கள் என்றார். அது வேண்டுமென்றால் சொல்லலாம் என்று பிரதம மந்திரியிடம் தொலைபேசியில் பேசி என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்தேன். அவர் கேட்டார், சார், எப்போ சார் வந்தீங்க, எப்போ திரும்பி போறீங்க என்று கேட்டார். நான் நாளை மாலை போகிறேன், ஆனால் அதற்கு நடுவில் நான் சிலரை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்னார், நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டாம், முதலாவது என்னை பாருங்கள். தயவு செய்து மாலை 5 மணிக்கு வந்து விடுங்கள். இப்பொழுது ராஜஸ்தான் போய்கொண்டு இருக்கிறேன். நான் ஹெலிகாப்டரில் தான் போகிறேன், மாலை வந்து விடுவேன்